Hello everyone, welcome to Learn App. And இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா rank transform of an array. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம்ல நமக்கு என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, இப்போ நமக்கு பேசிக்கான நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ரேங்கிங் சிஸ்டம், ஹையர் மார்க் எடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் அதுக்கு கீழே எடுத்தவங்களுக்கு செகண்ட் ரேங்க் அண்ட் அதுக்கும் கீழே எடுத்தவங்களுக்கு தேர்ட் ரேங்க் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி யாருக்கு ஹையர் ரேங்க் இருக்கோ, ஐ மீன் ஹையர் மார்க்ஸ் இருக்கோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கவங்களுக்கு செகண்ட் ரேங்க். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ரேங்கிங் சிஸ்டம் இருக்கும், கரெக்டாக? ஸோ இதே கான்செப்டை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்ளமில். ஸோ இப்போது இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதனால தான் உங்களுடைய மார்க்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ரேங்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த 10 எடுத்தவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், 20 எடுத்தவங்களுக்கு செகண்ட் ரேங்க், 30க்கு தேர்ட் அண்ட் 40க்கு ஃபோர்த். அதாவது கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் அதுக்கப்புறமா இருக்கவங்களுக்கு செகண்ட் ரேங்க் அண்ட் ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு லாஸ்ட் ரேங்க். ஓகேவா? நமக்கு அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் கொடுத்துருவாங்க அண்ட் ரீப்ளேஸ் ஈச் எலிமெண்ட் வித் இட்ஸ் ரேங்க். நம்ம அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நோட் பண்ணுங்கள், ரீப்ளேஸ். ஸோ நம்ம இந்த ஒரிஜினல் அரேவையே வந்துட்டு நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். த ரேங்க் ரெப்ரசன்ஸ் ஹவு லார்ஜ் த எலிமெண்ட் இஸ். ஓகே, இதுதான் வந்து நான் சொன்னது. ரேங்க் இஸ் அன் இன்டீஜர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். லார்ஜர் த எலிமெண்ட் லார்ஜர் த ரேங்க். இப்போ நான் சொன்ன இந்த கான்செப்ட் தான். ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு லாஸ்ட் ரேங்க் அண்ட் கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க், இந்த மாதிரி. அண்ட் இப்போது யாராவது 2 பேர் ஈக்குவல் ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா ரேங்க் மஸ்ட் பி சேம். ஸோ அவங்க 2 பேர்த்துக்குமே ஒரே ரேங்க் கொடுத்துருக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ 10 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஒரே ரேங்க் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேர்த்துக்குமே ஒரே ரேங்க் தான் கொடுக்கணும், 1. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ 10, 40, 10, 20, 30. கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ட் அதுக்கு அடுத்தமாக எடுத்தவங்களுக்கு செகண்ட் அண்ட் அதுக்கு அடுத்த எடுத்தவங்களுக்கு தேர்ட். ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரே மார்க் தான் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரே ரேங்க். ஸோ இதுதான் கைஸ் இந்த ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறதுக்கான மெத்தட் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ஒரு அரே இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 20, 10, 30, 10, 40. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இதில் டூப்ளிகேட் வேல்யூஸ்மே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்ம இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் எப்படி கொண்டு வரலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரேங்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து அசைன் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரேங்க். அண்ட் லார்ஜஸ்ட் மார்க்குக்கு லாஸ்ட் ரேங்க் வந்து அசைன் பண்ணோம். கரெக்டாக இந்த ப்ராப்ளம்லாம் தானே கொடுத்துருக்காங்க. பேசிக்காக நம்ம அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம், ஜஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் நம்ம கொடுத்துருக்கிற அரேவை சார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் சார்ட்டிங் நம்மளுடைய ஒரிஜினல் அரே இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போது இங்கே கவனிச்சிங்கன்னா இதுக்கு நம்ம ரேங்க் கொடுக்கறது வந்துட்டு ஈஸி. ஸோ இந்த டூப்ளிகேட்ஸ் மட்டும் இப்போ இல்லைன்னு வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த 10 வந்துட்டு இப்போ இங்கே இல்லை. நம்ம ஜஸ்ட் டேரெக்டாக இதுக்கு ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3, ரேங்க் 4 இந்த மாதிரி நம்ம அசைன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வெறும் சார்ட்டிங் மட்டும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லாத பட்சத்தில் நம்மளால் டேரெக்டாக இந்த ரேங்க் வந்து நம்மளால் அசைன் பண்ண முடியும். அண்ட் இதை எப்படி இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னா இந்த அரேவோட இண்டெக்ஸிங். ஸோ இப்போது இதான் நம்மளோட லிஸ்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. 10, 20, 30 அண்ட் 40. இப்போது இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும்ல. ஸோ 0, 1, 2 அண்ட் 3 இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குது. ஸோ உங்கள் ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூ +1 தான் உங்களுடைய ரேங்காக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 10க்கு என்ன ரேங்க் கொடுப்போம்னு சொன்னோம், 1ன்னு சொன்னோன்னா ஸோ 10ஓட இண்டெக்ஸ் என்ன, 0. 0 + 1, 1. ஓகேவா? அதே மாதிரி 20க்கு 20ஓட இண்டெக்ஸ் 1. 1 + 1 என்ன, 2. 2 தான் வந்துட்டு 20ஓட ரேங்க். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எப்படி இந்த ரேங்க் அசைன்மெண்ட் பண்ணணும்னு வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ இந்த டூப்ளிகேட்ஸ் வேல்யூ வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணலாம் ரேங்க்குக்காக. ஸோ அதுக்கு நம்ம ரேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ் மேப் டேட்டா ஸ்ட்ரக்சர் இங்கே கொண்டு வரலாம். ஹேஷ் மேப் இஸ் ஜஸ்ட் அ கீ வேல்யூ பேர். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேயில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே கீ ஜென்ரேட் பண்ண போகிறோம் அண்ட் அதுக்கான ரேங்க்குமே ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எடுத்த அதே விஷயம்தான். ஸோ ஒரு அரே இருக்குது, அந்த அரேவை நம்ம சார்ட் பண்ணோம். சார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணி ஒவ்வொன்றுக்கான ரேங்க்குமே நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லூப்பில் வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் நம்ம என்ன விசிட் பண்ணுறோம்னா 10. ஸோ இப்போ இந்த எலிமெண்ட் இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள்.
இந்த மேப் இனிஷியலாக எம்டியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக இந்த எலமெண்ட் வந்துட்டு இந்த ஹேஷ் மேப்பில் ப்ரெசென்ட்டாக இல்லை. ஸோ இது வந்துட்டு இங்கே கீயாக இருக்கணும். அண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ ப்ளஸ் 1 மைனஸ் டியூபி. டியூபி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கவுண்டர் வேரியபிள். நான் வந்துட்டு அது 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ இப்போ 0, 0 + 1 1. டியூபி வேல்யூ இங்கே 0. ஸோ டோட்டல் வேல்யூ என்ன? ஸோ 10 ரேங்க் 1, ஓகேவா? இது பிரச்சனை இல்லை. இப்போ திரும்ப ஒரு 10 இருக்கா? இந்த 10 வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஹேஷ் மேப்பில் ப்ரெசென்ட் ஆயிருக்கா? இருக்குது. அப்போது இந்த 10 வந்துட்டு இங்கே இன்செர்ட் பண்ண மாட்டோம், 20க்கு நம்ம போயிடும், ஓகேவா? இந்த 20 இன்செர்ட் பண்ணும்போது 20 இந்த ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு பார்ப்பீங்க. ஹேஷ் மேப்பில் 20 கிடையாது. ஸோ 20 கீயை வந்துட்டு நம்ம வச்சாச்சு. அண்ட் அதோட வேல்யூ என்னன்னு இண்டெக்ஸ் என்ன 2 + 1. இதான் அதோடைய ரேங்க். அண்ட் மைனஸ் டூப்ளிகேட். இப்போ இந்த 10 வந்துட்டு நான் சொன்னேன்ல, இந்த 10 வந்துட்டு நம்ம பார்த்தோம் 10 ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு. 10 ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸை +1 பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ டியூபி வேல்யூ என்னவாக இருக்கும்னா 1ஆக இருக்கும், ஓகேவா? 0 கிடையாது. ஏன் அப்படின்னா 10 அப்படிங்கிற ஒரு டூப்ளிகேட் வேல்யூவை நம்ம பார்த்துட்டோம். அதனால டியூபி வேல்யூ +1. ஸோ இப்போ இந்த டியூபி வேல்யூ இங்கே 1. ஸோ இப்போ இது சால்வ் பண்ணோம்னா 2 + 1 3, 3 - 1 2, ஓகேவா? இதுதானே நமக்கு வரணும். ஸோ 10 ரேங்க் 1, இந்த 10 ரேங்க்குமே 1ஆக தான் இருக்கணும். அண்ட் 20 ரேங்க் என்னவாக இருக்கணும்னா 2ஆக இருக்கணும், கரெக்டாக? ஸோ இதனால தான் இந்த டியூபி அப்படிங்கிற ஒரு கவுண்டர் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ நம்பர் ஆஃப் டூப்ளிகேட் வேல்யூஸை நம்ம இங்கே விசிட் பண்ணுறோமோ அதை வந்துட்டு இங்கே பார்க்கக்கூடிய இண்டெக்ஸ் ரேங்க் கூட நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒரிஜினல் இந்த ரேங்க்கை வந்து நம்மளால் எடுக்க முடியும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா 30 விசிட் பண்ணுறோம். 30 இந்த ஹேஷ் மேப்பில் கிடையாது. ஸோ 30 வில் பி த கீ. அண்ட் 30 இண்டெக்ஸ் 3, 3 + 1 மைனஸ் டூப்ளிகேட் வேல்யூ கவுண்ட் என்ன 1 தான். ஸோ 1. ஸோ 3 + 1 4, 4 - 1 3. ஸோ இதோடைய ரேங்க் 3 கிடச்சிருச்சு. இதே மாதிரி 40க்கு 40 இண்டெக்ஸ் வந்துட்டு 4 + 1 5, 5 மைனஸ் டூப்ளிகேட் வேல்யூ வந்துட்டு 1 தான். ஸோ 1. ஸோ இதோடைய ரேங்க்குமே வந்துட்டு 4, ஓகேவா? ஒரிஜினல் அரே இருக்கல, இந்த ஒரிஜினல் அரேவை நம்ம திரும்ப ஐட்ரேட் பண்ணி ஹேஷ் மேப்போடைய ஹெல்ப் மூலிமா இதுக்கு வேல்யூ நம்ம அசைன் பண்ணோன்னா வேலை முடிஞ்சிச்சு, ஓகேவா? பிகாஸ் இங்கே 10க்கான ரேங்க் 1, 20க்கான ரேங்க் 2, 30க்கான ரேங்க் 3, 40க்கான ரேங்க் 4 எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் இதை வந்துட்டு நம்ம இந்த அரேக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் மட்டும் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ முடியும். ஓகே கைஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இதை கோடிங்கில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த அரேவை நம்ம சார்ட் பண்ணணும், கரெக்டாக? பட் இதை வந்துட்டு நம்ம ஒரிஜினல் அரே வந்து நம்ம சார்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம ஒரிஜினல் அரேவை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஒரிஜினலாக ஒரு அரே கொடுத்துருக்காங்க, இந்த அரேவை நம்ம மாடிஃபை பண்ணி இந்த அரேக்கு பதிலாக இந்த ரேங்க் வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். இந்த அரேவை நம்ம ஒரு காப்பி எடுக்க போகிறோம் இங்கே. ஸோ அதுக்கு நான் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன், அரேடா. இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேலேருந்து ஒரு காப்பி வந்துட்டு கிரியேட் பண்ணோம், ஓகேவா? இப்போது இதை மட்டும் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். அரே டாட் சார்ட் ஆஃப். இப்போ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம் அரே. நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது நம்மளோட ஒரிஜினல் அரேவே தான். ஸோ நம்ம அரே வந்துட்டு சார்ட் ஆகிடுச்சு, ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேயில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும், கரெக்டாக? ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். அண்ட் நாம் என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் ஹேஷ் மேப். ஒரு ஹேஷ் மேப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிக்ஷனரி வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன், ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ரேங்க் ஈக்குவல் டு டிக்ட் ஆஃப். ஸோ டிக்ஷனரி வந்து நான் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், ஒரு கவுண்டர் வேரியபிள் டியூபி அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னவா இனிஷியலைஸ் பண்ணோம்னா 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த அரேவை நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் I in range of n of ARR ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம செக் பண்ணோம். இப்போது அரேலேருந்து நம்ம ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், அந்த எலமெண்ட் இந்த டிக்ஷனரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த இஃப் கண்டிஷன். டிக்ஷனரி பேர் வந்து ரேங்க் டாட் கெட் ஆஃப் ARR ஆஃப் I, ஓகேவா? ஈக்குவல்ஸ் டு நல். ஸோ இது என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா அரேலேருந்து நான் இந்த அரே ஆஃப் I ஒரு எலமெண்ட் வந்து நான் கெட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் இந்த அரேயில் 10 இருக்குது அப்படின்னா
அப்படின்னா இந்த 10 வந்துட்டு இந்த ரேங்க் அப்படிங்கிற ஹேஷ் மேப்பில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும், அது இருக்காது. ஸோ அப்போ இல்லாத பட்சத்தில் நான் இஃப் கண்டிஷனுக்குள்ளே இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் எழுதணும். இது ஒன்று, இது அப்புறமா எழுதுகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸோ சப்போஸ் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி 2 10 இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டூப்ளிகேட் வேல்யூவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ அதை நான் இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம பார்க்குறது வந்துட்டு ஒரு நியூ எலமெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரேங்க் அப்படிங்கிற ஹேஷ் மேப்பில் அந்த எலமெண்ட்டையும் நான் சொன்ன அந்த ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன, ஐ இண்டெக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் டியூபி. ஓகேவா, நான் சொன்ன இந்த ஈக்குவேஷன். ஸோ ஜஸ்ட் இதை முடிச்சதுக்கப்புறமா ரேங்கை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 1, 20க்கு 2, 30க்கு 3, 40க்கு 4. நமக்கு இந்த ஹேஷ் மேப் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் என்ன, 100 100 100. இதுக்கான ரேங்க் பாருங்கள், 100 = 1. இது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இதுக்குள்ளே வந்திருக்கு, டூப்ளிகேட்ஸ் எதுவுமே வரல. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 12 அப்படிங்கிற வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் 2 12 வந்திருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா 12க்கு ரேங்க் 3 தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 28க்கு ரேங்க் 4ன்னு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம கோட் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த அரேயில் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் வேல்யூ டு ரேங்க். ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம என்ன அரே யூஸ் பண்ணோம்னா, இந்த ஒரிஜினல் அரே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் யூஸ் பண்ணுவோம், பிகாஸ் நமக்கு இன் பிளேஸில் ரீப்ளேஸ் ஆகணும்ல. ஸோ அதுக்காக இப்போது ஏஆர்ஆர் ஆஃப் ஐ இதை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எதுக்கு பதிலாக அப்படின்னா ரேங்க்குக்கு பதிலாக. ஸோ ரேங்க் ஆஃப் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ. ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அவுட்புட் இங்கே கிடச்சிருச்சு. ஓகேவா, நான் சப்மிட் பண்ண அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடு வந்துட்டு சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ ஷார்ட்டிங்க்கு மட்டும்தான் n login டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகும். அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு O of n டைம்ஸ், அண்ட் இதுவுமே வந்துட்டு O of n டைம்ஸ் தான். ஸோ இதோட ஹோல் டைம் காம்ப்ளெக்சிட்டி n log n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of n. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய் கைஸ்.